நான் இப்போது உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையில் நமக்கு ஒரு அழகான அணில் குட்டியும் ஒரு அழகான பறவையும் வரப்போகுது, சரியா? இந்த அழகான அணில் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் நல்லா ஜாலியாக துள்ளி குதித்து விளையாடிட்டு இருக்கு காட்டுக்குள்ளே. அப்போ ஒரு பறவை அடிபட்டு கீழே விழுந்திருக்கதை பார்க்குது. உடனே அதுக்கு அதை அப்படியே விட்டுட்டு போக மனசு வரலை. ஸோ அதை தூக்கிட்டு வந்து அதோட காயத்தெல்லாம் போக்கி அதை என்ன பண்ணுதுன்னா பறக்க விடுது மீண்டும். ஸோ பறவை சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு. இப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காட்டையே சுற்றி சுற்றி வராங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது. திடீர்னு இருந்தாப்புல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டில் ஒரு பயங்கர மழை வருது. மழையோடு சேர்ந்து புயலும் அடிக்குது. இந்த அணிலோட கூடு என்ன ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துச்சு. அதாவது மரமே விழுந்துச்சு. அணில் ஒரே சோகமாயிடுச்சு. நான் இனி எங்கே தங்குவேன் அப்படின்னு சொல்லி அணில் அழுதுகிட்டே இருக்குது. அந்த நேரம் பார்த்து இந்த பறவை வருது. இந்த பறவை என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஆபத்தில் உதவுனவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக உதவணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுது. பிளான் பண்ணிவிட்டு எல்லா பறவைகளையும் கூட்டிகிட்டு வந்து இந்த அணிலுக்கு வேறொரு மரத்தில் ஒரு அழகான கூடை என்ன செய்யுதுன்னா கட்டி கொடுக்குது. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சாதான் இன்னொரு டைமில் அவங்கக்கிட்டேருந்து நமக்கு உதவி கிடைக்கும். நம்ம கம்முனே உட்காந்துட்டு இருந்தால் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க.